எபிக் ரிச் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன பயன்படுத்தி தங்களோட விருப்பத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கிறவங்க, எப்படி அத ஸ்பீடப் பண்றது? மேனிஃபெஸ்டேஷன் வேகத்தை அதிகப்படுத்துவது எப்படின்னு இந்த வீடியோ மூலமா நீங்க பார்க்க போறீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுறேன். ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயினோட இன்ஜின் கூட இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ட ஆட் பண்ணுறோம். அப்படி சேர்க்கும்போது அந்த ட்ரெயினோட ஸ்பீட்ல 3 விதமான மாற்றம் நடக்கும். என்ன அப்படின்னா, முதலாவது வேகம் அதிகரிக்கலாம். 2வது அந்த ட்ரெயின் அதே வேகத்துல போகலாம். 3வது அதனுடைய வேகம் குறையலாம். இந்த 3 விஷயமும் 3 ஃபேக்டர்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க ஆட் பண்ற கம்பார்ட்மெண்ட்ஸ் அந்த ட்ரெயினோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா இருந்தா, அந்த ட்ரெயின் அதே ஸ்பீட்ல தான் போயிட்டே இருக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட்டோட ஸ்பீடு கொஞ்சம் அதிகமா இருந்தா, மொத்த ட்ரெயினோட ஸ்பீடும் அதிகரிக்கும். அந்த ட்ரெயினோட அந்த ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட் அதோட ஸ்பீட்ஸ் குறைவா இருந்தா, ட்ரெயினோட ஸ்பீட்ஸும் குறையும். அந்த ரயிலோட வேகம் கூடுதோ, குறையுதோ, இல்ல அப்படியே தான் இருக்குதாங்கிறது, அதுல ஆட் பண்ணுற அந்த கம்பார்ட்மெண்ட்ட பொறுத்து தான் அமையுது. வெறும் இன்ஜின் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ரயில இயக்குறது வேஸ்ட்டு. அது பயனற்றது. ஸோ, அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எத சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களோட ஹேபிட்ஸ். அந்த இன்ஜின் நீங்க. அந்த ட்ரெயின் போற ட்ராக். அது நீங்கள் போகின்ற அந்த பாதை, அந்த வெற்றி பாதை. இப்ப நீங்க வெற்றி பாதையில பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இந்த கம்பார்ட்மெண்ட் 75 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல போகுதுன்னு வச்சுக்குவோம். நீங்க வெற்றி பாதையை நோக்கி 75 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது, கண்டிப்பா பழக்கங்கள் அப்படிங்கிற விஷயம் இல்லாம யாருமே உயிர் வாழ முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இன்டர்நெட் யூஸ் பண்றது உங்களோட பழக்கம். அதனால தான் இப்ப இந்த வீடியோவ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவ பார்க்குற எல்லாருக்கும் நெறைய விதமான பழக்கவழக்கங்கள் இருக்கும். இப்ப இந்த ட்ரெயின்ல இன்ஜின் கூட நீங்க எந்த கம்பார்ட்மெண்ட் சேர்க்கிறீங்களோ, அத பொறுத்து ட்ரெயினோட வேகம் கூடவோ, குறையவோ செய்யும். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் உங்களோட பழக்கவழக்கங்கள். நீங்க வேகமா போகணும் அப்படின்னா, உங்க வேகத்தை குறைக்கிற தேவையில்லாத கம்பார்ட்மெண்ட்ஸ், தேவையில்லாத பழக்கவழக்கங்களை நீங்க கழட்டி விடணும். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? நெனச்சா வரும். அதான லா ஆஃப் அட்ராக்ஷன். இதுக்கு எதுக்காக நான் என்னோட புது பழக்கங்கள சேர்த்துக்கணும்? இதுக்கு எதுக்காக என்னோட தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள கழட்டி விடணும்? நீங்க கேட்கலாம். அதற்கான பதில் என்னன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஓப்பன் பண்ணி பாருங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன பயன்படுத்தி பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள 3 சிறந்த வழிகள் என்னன்னு டாபிக்ல பேசியிருப்பேன். அதுல நான் சொன்ன விஷயம் என்னன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனோட மெயின் கான்செப்ட்டே இதுதான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நாணயத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு 2 பக்கங்கள் இருக்கும். இதுல ஒரு பக்கம் தாட்ஸ், தாட் பேட்டர்ன். இன்னொரு பக்கம் உங்களோட எமோஷன்ஸ். இந்த 2 பக்கமும் இருந்தா தான் ஒரு நாணயம் முழுமையடையும். அதே மாதிரி இந்த 2 விஷயங்கள் சரியா இருந்தா தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் முழுமையடையும். இந்த 2 விஷயமும் சரியா இருக்கணும். 2மே பாசிட்டிவா இருக்கணும். அதான் முக்கியமான விஷயம். நெகட்டிவா இருக்க விஷயத்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கக்கூடாது. இப்ப 2 பேர் ஓடுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஓட்டப்பந்தயம் நடக்குது. ஒருத்தர் நான் ஜெயிக்கணும்னு ஓடுறாரு. இன்னொருத்தர் நான் தோக்கக்கூடாதுன்னு ஓடுறாரு. சில பேர் அவன் ஜெயிக்கக்கூடாதுன்னு ஓடுவாங்க. அவங்கள நம்ம கழட்டி விட்டுடுவோம். அவங்கள கணக்குல எடுத்துக்க வேண்டாம். இந்த 2 பேர மட்டும் எடுத்துக்குவோம். இதுல யாரு பாசிட்டிவான விஷயத்தோட இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நான் ஜெயிக்கணும்னு நெனச்சு ஓடுறவங்க தான் பாசிட்டிவா இருக்காங்க. ஸோ, இந்த பாசிட்டிவான தாட் பிளஸ் பாசிட்டிவான எமோஷன்ஸ் இது 2மே இருந்தா தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பா வேலை செய்யும். அப்ப நெகட்டிவா இருந்தா வேலை செய்யாதா? கண்டிப்பா வேலை செய்யும். எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையோ, அது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேணாமோ, அதுவும் உங்களுக்கு கிடைக்கும்.
2மே பிரபஞ்சம் தான் வேலை செய்யுது. ஸோ, இங்க நீங்க நெகட்டிவா நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு என்ன நடக்கும்? நெகட்டிவா தான் நடக்கும். அது உங்களுக்கு வேண்டாதது. இப்ப நீங்க கேட்கலாம், இந்த பாசிட்டிவா நினைக்கிறதுக்கும், நல்ல ஹேபிட்ஸுக்கும் என்ன சம்மந்தம்? அத இதுவரை சொல்லலையேன்னு. நான் சொல்லுறேன். நீங்க ஒரு வைப்ரேட்டர் மாதிரி. அதாவது, நீங்க ஏதோ ஒரு ஃப்ரீக்வென்சி, ஏதோ ஒரு அலைவரிசையில உங்க எண்ணங்கள் மூலமாகவும், உங்க உணர்வுகள் மூலமாகவும், இந்த பிரபஞ்சத்திற்கு சமிக்ஞைகள் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட தாட்ஸ் ஃப்ரீக்வென்சியா போய்க்கிட்டே இருக்கு. அந்த ஃப்ரீக்வென்சியோட அளவ நிர்ணயிப்பது உங்களோட எமோஷன். இப்போ ஒரு நபர் இருக்காரு. அவர எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அவர் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா தான் நினைக்கிறாரு. பாசிட்டிவா தான் திங்க் பண்ணுறாரு. அவருக்கு கடையில கலர் கலரா பாக்கெட்ல வர சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நெறைய பாக்கெட் சிப்ஸ் வாங்கிட்டு அப்படியே சோஃபால படுத்துக்கிட்டு, அந்த சிப்ஸோட சுவைய ஃபீல் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்காரு. நெறைய சாப்பிடுறாரு. அந்த சுவையில அப்படியே மயங்கி, நல்ல எமோஷன்ஸ வெளிப்படுத்துறாரு. தாட், எமோஷன் 2மே பாசிட்டிவா இருக்கு. இதன் மூலமா நல்ல விஷயத்தை ஈர்க்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்லுறேன் முடியாதுன்னு. நான் சொல்லுறேன் ஏன்னு சொல்லி கேட்கிறீங்களா? நீங்க நீங்க சாப்பிடுற நொறுக்கு தீனி. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்க்காக சொல்லுறேன். நெறைய சாப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? உங்களோட உடலிலே ஒரு வகையான மாற்றம், அதிகப்படியான உடல் எடை அதிகரிக்கும். நீங்க சாப்பிடுற உணவுனால உங்களுடைய மூளை மழுங்கி போயிடும். இத நான் சொல்லல, நெறைய ரிசர்ச் சொல்லுது. நீங்க உட்கொள்ற உணவு உங்களோட மூளையில தாக்கம் ஏற்படுத்தும். நல்ல சத்தான உணவுகள சாப்பிட்டால் உங்களோட மூளை நல்லா சுறுசுறுப்பா இயங்கும். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு, இந்த 2 நிமிஷத்துல வெந்துரும்னு சொல்லுறது எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா, உங்களுடைய மூளை மழுங்கி போய்விடும். கண்டிப்பா இது நடக்கும். ஏன் சத்து குறைபாட்டால நோய்கள் வரது இல்லையா? அதிகப்படியான நோய்கள் வரதுக்கு காரணம் சத்து குறைபாடு தான். அப்படின்னா என்ன? நீங்க நல்ல உணவுகளை சாப்பிடல. அதனால வர குறைபாடு. நீங்க நல்ல உணவுகளை சாப்பிடல. சரியா சாப்பிடலன்னா, உங்களுக்கு லேசினஸ் வந்துரும். 2வது என்னன்னா, பிரெயின் ஃபாக்ன்னு சொல்லுவாங்க. ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு நிலைமை. சாதிக்கணும்னு ஒரு வெறியே இருக்காது. உங்களால ஒரு வேலைய ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியாது. ட்ரெட்மில்ல ஓடிட்டு இருக்க மாதிரி ஓடிட்டே இருப்பீங்க. ஆனா, ஒரே இடத்துல ஓடிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துரும். இதுக்கு காரணம் என்ன? உங்களோட அந்த தவறான உணவு பழக்கம். பேட் ஹேபிட். இன்னொன்னு சொல்லுறேன். இப்ப இந்த நபர் ஒரு ஓட்டப்பந்தய போட்டியில ஓடி ஜெயிக்கணும், மெடல் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அவரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றாரு. அந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிற வாய்ப்ப பிரபஞ்சம் தருது. இவரு ஓடுறாரு. ஆனா ஜெயிக்க முடியல. ஏன்னா, இவரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு எக்ஸஸ் வெயிட்ல ஓடி ஜெயிப்பதற்கு தயாரா இல்லாத ஒரு நபரா இருக்கிறாரு. அதுக்கு காரணம் இவருகிட்ட இருக்க தவறான ஹேபிட்ஸ் தான். இவரு ஜெயிக்கணும்னா, இவர தயார்படுத்தி இருக்கணும். தினமும் காலையில எழுந்திருச்சு உடற்பயிற்சி செய்து உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கணும். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடாது. தினமும் குறிப்பிட்ட நேரம் ஓட்டப்பந்தயத்தில ஜெயிப்பதற்காக ஓடி பயிற்சி பண்ணணும். இந்த விஷயங்கள ஒரு பழக்கவழக்கமா, ஹேபிட்டா பில்ட் பண்ணி ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். அப்பத்தான் ஓட்டப்பந்தயம் நடக்கும்போது, அதில கலந்துக்கிட்டு ஜெயிக்க முடியும். இவரு அத பண்ணியிருந்தா தானே அவரோட மேனிஃபெஸ்டேஷன் முழுமையடைஞ்சிருக்கும். ஸோ, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வேகமா நடக்கணும்னா, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வெற்றியடைவதற்கு தேவையான பழக்கவழக்கங்கள நீங்க உருவாக்கிக்கணும். உங்களோட வேகத்த குறைக்கிற தேவையில்லாத பேட் ஹேபிட்ஸ கழட்டி விடணும். வாழ்க்கையில வெல்த், ஹேப்பினஸ் அடைவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா, நம்மளோட வெல்னஸ் ப்ரோகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ண விரும்புறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.